லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆதிரா, என்ன என்னமாச்சு? என்னாச்சு? ஆதிரா, அது அகிலனும் சாருமதியும் தான் வந்துட்டு போறாங்க. அகிலனா? என்னங்க? மிஸ் ஆயிட்டாங்க. என்னாச்சு திருமாரா? அந்த அகிலனை சாருமதி பிடிக்க முடியலையா? உங்க கார்ல வந்திருக்காங்கம்மா. கார்லயா? ஆமாம்மா, காரை பக்கத்து தெருவில் நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் உங்களை துரத்தி பிடிக்கிறதுக்குள்ள கார்ல ஏறி எஸ்கேப் ஆயிட்டாங்க. எதுக்கு அவங்க இந்த நேரத்துல திருட்டுத்தனமா வந்துட்டு போறாங்க? வேற எதுக்கு? சாருவுக்கு குழந்தை ஞாபகம் வந்திருக்கும். அதான் இப்படி யாரோ மாதிரி திருட்டுத்தனமா என் குழந்தையை தேடி வந்திருக்காப்பா. சாரு சென்னையில இருந்து இவ்வளவு தூரம், அதுவும் இந்த நேரத்துல என் குழந்தை தேடி வந்திருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப சாருமதி மனசுல என் குழந்தைய நானும் இன்னும் இருக்கோன்னு தானே அர்த்தம். ஏண்டா, எப்படி உன்னால இந்த நேரத்துல இப்படிலாம் கூட யோசிக்க முடியுது? இந்த வீட்டுக்குள்ள என்ன நோக்கத்துக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்துட்டு போறான்னு தெரியல. இவன் என்னடான்னா இன்னும் அவன் என் மனசுல இருக்கான்னு உளறிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க சொல்லி முட்டிக்கிறதுன்னே தெரியல. தேவையில்லாம பேசாதீங்க. சாருமதி என்னையும் என் குழந்தையும் மறக்கவே இல்லை. அவளால எங்களை மறக்கவும் முடியாது. அதான் அவ இங்க தேடிட்டு வந்துட்டு போறா. டேய், முட்டாளாடா நீ? என்னடா கிறுக்குத்தனமா உளறிட்டு இருக்க? சாருமதி உன்னை தேடி வந்திருந்தா எதுக்கு உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம திரும்பி போணும்? கேக்குறதுக்கு பதில சொல்லுடா. ஏன் அவ உன்கிட்ட எதுவும் பேசல? இந்த வீட்ல நாங்கெல்லாம் இருக்கோம், அதனால பேச முடியலன்னு சொல்லலாம். ஆனா நீ அவளை பக்கத்து தெரு வரைக்கும் துரத்திட்டு ஓடனல்ல? அங்க எங்கயாவது ஒரு இடத்துல நின்னு உன்கிட்ட பேசி இருக்கலாம்ல? ஏன்டா பேசல? அம்மா, என்னம்மா நீங்க அப்பா கூட சேர்ந்து பேசுறீங்க? சாரு என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருப்பா. ஆனா அகிலன் தான் அவளை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு ஓடிட்டான். திருட்டு ராஸ்கல். அவன்தான் சாருவை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். போது, நிறுத்து திருமாரா. தேவையில்லாம என் தம்பி மேல பழி போட்டுட்டு இருக்காத. நான் ஒன்னும் தேவையில்லாம பழி போடல. உங்க தம்பி தான் என் சாருவை குழப்பிக்கிட்டு இருக்கான். மற்றபடி சாரு மனசு மாறி என்ன தேடி தான் இங்க வந்திருக்கா. சரிப்பா, அந்த சாருமதி ஒன்னும் தெரியாத பாப்பாவாவே இருக்கட்டும். அவ மனசு மாறி உங்களை தேடி வந்திருந்தா எதுக்காக அகிலனோட வரணும்? தனியா தானே வந்திருக்கணும். எதுக்கு மறுபடியும் அகிலன் கூப்பிட்டதும் அவன் கூட திரும்ப ஓடணும்? என்னடா பாக்குற? சரண்யா சொல்றது சரிதான். சாரு மனசுல உன் நினைப்பு இருந்ததுன்னா எதுக்குடா இந்த அர்த்தராத்திரியில அதுவும் அகிலனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வரணும்? அவ உன்னை பாக்கணும்னு முடிவு பண்ணிருந்தா பகல்லையே ஆபீஸ்லயோ இல்ல நீ போற ஒரு இடத்துல உன்னை வச்சு பாத்துருக்கலாம்ல? அவளால முடியும்ல? ஏன் அதை செய்யல? என்னடா முழிக்கிற? பதில் சொல்றா. பெத்த புள்ளைய பத்தி கூட யோசிக்காம இன்னொருத்த கூட ஓட தெரிஞ்சவளுக்கு இது தெரியாதா? தேவையில்லாம ஏதேதோ பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. டேய், நிறுத்துடா. என்ன எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க? இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான். உனக்குதான் ஒரு மண்ணும் புரியல.
சாருமதி உன்னை தேடி வந்திருக்க மாட்டா. அவ்வளவு அகிலனும் இங்க வந்துட்டு போனதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. அதுதான் என்னன்னு தெரியல. ஒருவேளை அவங்க இங்க ஏதாவது திருட வந்திருப்பாங்களோ? என்ன சொல்ற ஆதிரா? திருடுறதுக்கா? ஆமாமா, நீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. அவங்க இங்க இருந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. 2 பேருமே உடம்பு உழைச்சு வேலை செய்யறவங்க இல்ல. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? பணம் வேணும்ல. அதான் வேற வழி இல்லாம இங்க இருந்து எதையாவது எடுத்துட்டு போலான்னு திருட்டுத்தனமா அவங்க இங்க வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. போகும்போது அகிலன் கையில ஒரு பேக் வேற இருந்துச்சு. அதை யாராவது கவனிச்சீங்களா? என்ன ஆதிரா சொல்ற? அம்மா, ஒரு வேளை உங்க ரூம்ல நகையெல்லாம் சுபத்ரா, இருங்கம்மா, நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன். சீக்கிரம் போமா, சீக்கிரம் போ. ஐயோ அம்மா, நகையை காணோம். அம்மா, என்னம்மா? என்னம்மா? ஆதிரா சந்தேகப்பட்டது சரிதாம்மா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, உங்க பீரோல வச்சிருந்த நகையெல்லாம் எதுவுமே இல்ல. பேசாம நான் கேட்டப்பவே எல்லா நகையும் என்கிட்ட கொடுத்துருக்கலாம். இப்ப அந்த சாருமதியும் அகிலனும் மொத்த நகவை தூக்கிட்டு போயிட்டாங்களே. ச்சே, அவங்களுக்கு முன்னாடி நானாவது அதை திருடி இருக்கலாம். அதுக்கும் அம்மா தான் இடைஞ்சலா இருந்தாங்க. ஐயோ, எல்லா நகையும் போச்சு. இப்ப என்னடா சொல்ற? என்னமோ அந்த சாரு உன்னை தேடி தான் வந்தான்னு சொன்ன. இப்ப புரியுதா அவ எதுக்கு வந்துட்டு போயிருக்கான்னு? ஒருவேளை அவன் இங்க ஏதாவது எடுத்துட்டு போக வந்திருந்தாலும் அதுக்கு காரணம் இந்த ஆதிராவா தான் இருக்கும். ஏய், திருமாரா, என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? சாரு அகிலனும் வந்து நகை எடுத்துட்டு போனதுக்கு ஆதிரா எப்படி காரணமாவா? இப்பதான் காரணமா இருப்பா. எதை வச்சு என் மேல பழி போடுறீங்க இப்போ? இதான் ஏற்கனவே சாரு மனசு குழப்பி அவன் அகிலன் கூட ஓட வச்சேன். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஆனா நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. சரி, அதை விடுங்க. இப்ப அவங்க 2 பேரும் வந்து நகை எடுத்துட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொன்னீங்கல்ல, அதை எதை வச்சு சொன்னீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீ தானே சாருமதி உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்ட. சொல்லு, கேட்டியா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ சாருமதி இங்க வர்றது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம்? இல்லங்க, நான் அது யதார்த்தமா கேட்டது. யதார்த்தமா கேட்டதை வச்சு எப்படி என் மேல இப்படி ஒரு பழிய சொல்லுவீங்க? போது நிறுத்த. செய்யறதையும் செஞ்சுட்டு யதார்த்தமா கேட்டேன் பதார்த்தமா கேட்டேன்னு கதை சொல்லிட்டு இருக்க. இங்க நகை இருக்கு, வீட்டை யாருக்கும் தெரியாம வந்து எடுத்துட்டு போங்கன்னு சாருக்கு நீ தானே ஐடியா கொடுத்திருப்ப. டேய் திருமாரா, நீ ஏன்டா இப்படி ஆயிட்ட? எதுக்கு எதை முடிச்சு போட்டு பேசுற? அதானே, நீ சொல்ற மாதிரி ஆதிரா சாருக்கு அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்திருந்தா எதுக்கு ஆதிராவே சாருவும் அகிலனும் இங்க ஏதோ திருடுதான் வந்திருப்பாங்கன்னு சந்தேகத்தை கலப்புனா? பதில் சொல்றா.
எதுக்கு ஆதிராவே சாருக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்துட்டு அப்புறம் அவளே சாரு இப்பதான் வந்துட்டு போனான்னு சந்தேகத்தை கிளப்பணும்? எனக்கு இவ மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, அதான் இவளே அலர்ட்டா முந்திக்கிட்டாங்க. இத பாரு திருமாரா, நீ சாருவை எப்படி வேணாலும் புனிதப்படுத்திக்கோ. ஆனா அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் ஆதிரா மேல பழி போடுறதெல்லாம் வேண்டாம். அது ரொம்ப தப்பு திருமாரா, ரொம்ப பாவம். போதும், ஆரம்பிச்சிடாதீங்க உங்க பிலாசபிய. சாருமதி மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கே இவளுக்கு. ஹலோ கண்ட்ரோல் ரூம், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் திருமாறன் பேசுறேன். நான் ஒரு கார் நம்பர் சொல்றேன். அந்த கார் நம்பரை எல்லா செக் போஸ்ட்டுக்கும் கொடுத்து அலர்ட் பண்ணிடுங்க. அந்த கார் எங்க வந்தாலும் தடுத்து நிறுத்தி அதுல வர்றவங்களை அரெஸ்ட் பண்ணி எனக்கு இமிடியேட்டா கால் பண்ண சொல்லுங்க. சரி, கார் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. என்ன சாரு இப்படி டென்ஷன் பண்ணிட்ட? ஒரு நாளைக்கு நேரம் மாறங்கிட்ட மாட்டி இருப்போம். சாரி அகிலா, குழந்தைய பார்த்ததும் அப்படியே நின்னுட்டேன். அதான் அந்த இடத்தை விட்டு மூவ் ஆக முடியல. தப்பு ஏன் மேலதான் அகிலா. நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு. இந்த மன்னிப்புங்கிற வார்த்தை எவன் தான் கண்டுபிடிச்சானோ தெரியல. அந்த ஒரு வார்த்தை இருக்குங்கிற தைரியத்துல எல்லா விஷயத்திலயும் நீ இஷ்டத்துக்கு சொதப்பல் பண்ற. சரி, ரிலாக்ஸ்டா இரு. இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ, சரியா? நல்லா மண்டே ஆட்டு. என்னாச்சு அகிலா? ஏன் இந்த இடத்துல வண்டியை நிறுத்துற? இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹைவே வந்துடும். அதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் வரும். புரியல அகிலா. மாறன் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, அசிஸ்டன்ட் கமிஷனர். இந்த கார் நம்பரை நோட் பண்ணி இந்நேரம் எல்லா செக் போஸ்டையும் அலர்ட் பண்ணிருக்கோம். இங்க பாரு சாரு, இதுக்கு மேல நம்ம இதே கார்ல போறது ரிஸ்க். அப்போ வேற எப்படி அகிலா போறோம்? பயப்படாத, இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். பிளான் பியா? என்ன அகிலா சொல்ற? நகை எல்லாத்தையும் நம்ம பேத்திங்களுக்கே கொடுக்கலான்னு இருந்தோம். இப்படி அநியாயமா போயிடுச்சு. 1000 தான் இருந்தாலும் சாருமதியும் அகிலனும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு திருட்டு புத்தி வந்துச்சுன்னு தெரியலையே.
இந்த நகை இந்த ரூம்ல இருக்கிறது தப்பா தெரியுது. சரி, இப்போதைக்கு இதை எடுத்துட்டு போய் அந்த ரூம்ல வச்சிடலாம். என்னங்க, நகை திருட்டு போயிருக்காது? சாரதா, என்னத்த சொல்றீங்க? அதான் சுபத்ரமா உங்க பீரோ ஃபுல்லா நல்லா தேடி பார்த்துட்டாங்களே, ஆனா நகை அங்க எதுவுமே இல்லையே. இல்ல, நகை இங்கதான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சாரதா, கடவுளே, நகையெல்லாம் இருக்கணும். நகையெல்லாம் அப்படியே இருக்கு. கடவுளே, என்னமா சாரதா? நகையெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. அப்படியா? எதுவுமே காணாம போகல. எப்படிமா நீங்க இந்த நகை எல்லாம் உங்க ரூம் பீரோல தானே வச்சிருந்தீங்க? இந்த ரூம்ல எப்படி? அது நான் தூங்க போறதுக்கு முன்னாடி என் மனசுக்கு ஏதோ தப்பா பட்டுச்சு. நகையெல்லாம் என் ரூம்ல இருக்கிறது பாதுகாப்பு இல்லைன்னு, அதான் எல்லா நகையும் எடுத்துட்டு வந்து இந்த ரூம்ல வச்சுட்டேன். அப்புறம் அகிலனும் சாருமதியும் வந்துட்டு போன பதட்டத்துல நான் நகையை இந்த ரூம்ல மாத்தி வச்சத மறந்தே போயிட்டேன். நல்ல காரியம் பண்ண சாரதா. அந்த கடவுள் தான் உன் மூலமா எல்லா நகையும் காப்பாத்திருக்காரு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சாருமதி அகிலனும் ஏதோ திருட தான் வந்திருக்காங்க. அப்படி ஒரு டவுட்டை கிளப்பினால இவ, இப்போ அந்த டவுட்டுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. சாரு எதை எடுத்துட்டு போக வரல. ஏன்னா நகையெல்லாம் அப்படியே பத்திரமா தான் இருக்கு. அப்போ சாரு வேற எதுக்காக வந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுக்காக வந்திருப்பா? நீ ஆல்ரெடி சொன்னியே, சாருவால உன்னையும் குழந்தையும் மறக்க முடியல, அதனால உன்னை தேடி தான் வந்திருப்பான்னு. அதுக்காக தான் வந்திருப்பான்றியா? கண்டிப்பா அதான் காரணமா இருக்கும். டேய், நீ ஏன்டா அப்படி கூறுகட்டத்தனமா யோசிக்கணும்? அப்படிலாம் கிடையாது மாறா. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வேற ஏதோ தப்பான நோக்கத்தோடு தான் இங்க வந்திருப்பாங்க. ஆமா மாமா, கண்டிப்பா அதான். அவங்க இங்க இருந்து நகையெல்லாம் எடுத்துட்டு போலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டாலும் வேற ஏதோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்றது தானே உண்மை. இல்லனா அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது அகிலன் கையில ஏதோ ஒரு பேக் இருந்துச்சு. ஏன் அந்த பேக் இங்க உள்ள பேக்கா தான் இருக்கணுமா? அவங்க அங்கிருந்து வரும்போதே அந்த பேக் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஆமாண்டா, அவங்க நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா விருந்தாளியா வந்துட்டு போறாங்க. வரும்போது நமக்கு அக்கறை, நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பிஸ்கட்னு நல்ல கவர் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை கொடுக்க மறந்துட்டாங்க போல இருக்கு. யார் அவன்? எதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு தெரியாம என்னத்த நீ எல்லாம் அசிஸ்டன்ட் கமிஷனரோ? சும்மா என் பிள்ளைய குறை சொல்றதை விட்டுட்டு எல்லாரும் விஷயத்துக்கு வாங்க. அதான் எல்லா நகையும் பத்திரமா இருக்குல்ல, இன்னும் எதுக்காக அதை நீங்களே வச்சுக்கிட்டு வேற யாராவது வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னா எதுக்கு வம்பு?
எனக்கு சீக்கிரமா தரேன்னு சொன்ன நகைய இப்பவே கொடுத்துருங்க. நினைச்சேன் நீ இததான் சொல்ல வரேன். அது எப்படி அந்த வானமே இடிஞ்சு விழுற அளவுக்கு பிரச்சனை நடந்தாலும் உன் புத்தி மட்டும் காசு பணம் நகைன்னு இது மேலே குறியா இருக்கு? சும்மா பேச்ச மாத்துறத விட்டுட்டு சீக்கிரமா எங்களுக்கு சேர வேண்டிய சீர் நகையை கொடுக்க சொல்லுங்க. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா இந்த நகையை கொடுங்க.